தான் இருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. சின்ன ஒரு சீச்சிக்காக வேண்டி மட்டுமே வெளியே போனாங்க, திரும்பவும் உள்ளே வந்தாச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் தவறாக பரவுது, அது யாருமே நம்ப வேண்டாம். உள்ளே வந்துட்டாங்க. அதற்கான ஆதாரம் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் சார் வந்து ஸ்டார்டிங்கில் கலங்கிய உள்ளம் புலம்பிய இல்லம் துளங்குமா உண்மை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ எல்லாமே உண்மை தான். அவர் என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, அந்த காதல் விஷயத்தில் ப்ளஸ் கண்டஸ்டன்ட் அவங்களுடைய ஏற்பட்ட பிரச்சனை, இந்த விஷயங்களை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அது கண்டிப்பாக அதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக விடை கிடைக்கும். மூணாவது, தற்போது வந்த செய்தி, திரு கமல்ஹாசன் சார் அண்ட் ஓவியா 2 பேருமே நேருக்கு நேர் மேடையில் பேசிய ஒரு ஃபோட்டோ வந்து தற்போது லீக் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓவியா எங்கேயும் போல பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. யாருமே கவலைப்படாதீங்க. நிறைய பேர் நான் நைட்லேருந்து தூங்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், கரெக்டாக எட்டரைக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் விடை உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வித மாற்றமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓவியாவை அனுப்ப முடியாது. ஏன்னா விஜய் டிவி இன்றைக்கி மிரண்டு போய் விஜய் டிவியில் வந்து களவாணி படத்தை போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் ஓவியாவுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு விஜய் டிவிக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், ஓவியா பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதை சொன்ன முதல் நபர் நம்மளுடைய சேனலில் தான். ஏன்னா ஸ்டார்டிங் காலையில் 10 மணிக்கு முதல் நியூஸ் போட்டாச்சு. இப்பயும் சொல்கிற முதல் சேனல் நம்ம தான். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. நன்றி, வணக்கம்.